அனைவருக்கும் வணக்கம். ஐடியல் கோச்சிங் சென்டர் நடத்திய போலீஸ் மாதிரி தேர்வு 10 அதில் இருக்கக்கூடிய கணிதம் மற்றும் உளவியல் பகுதிகளுக்கான விடைகளை இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். ஐடியல் கோச்சிங் சென்டர் நடத்திய மாதிரி தேர்வுகளுக்கான வீடியோக்கள், அதுக்கப்புறம் டாக்டர் ஏபிஜே ஃப்ரீ கோச்சிங் சென்டர் நடத்திய மாதிரி தேர்வுகளுக்கான விடைகள், அதுக்கப்புறம் அரசு நடத்திய வினாத்தாளில் இருக்கக்கூடிய கணிதம் மற்றும் உளவியல் பகுதிகளுக்கான வீடியோக்கள் நம்ம சேனலில் இருக்குது. வீடியோ முழுமையாக பாருங்கள். உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா வீடியோவில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர் 8015118094 என்ற நம்பருக்கு தகவல் கொடுங்க. உங்களுக்கு தேவையான தகவல்களும் குறிப்புகளும் அனுப்பி வைக்கப்படும். வீடியோ முழுமையாக பார்த்ததுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் கொடுங்க. இப்போ இந்த மாதிரி தேர்வு 10 இருக்கக்கூடிய வினாக்களை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, தொடரில் விடுபட்ட எண்ணை கண்டறிக. அதாவது எண் தொடர்கள் நம்பர் சீரியஸில் இருக்கக்கூடிய மிஸ்ஸிங் நம்பர் கேட்குறாங்க. இப்போ ஃபஸ்ட் எடுத்துனே கொஸ்டின் மார்க் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் 16, 20, 11, 8, 6. இப்போ இது பார்த்தீங்கன்னா 2 தொடர்களாக கன்சிடர் பண்ணலாம். அதாவது கொஸ்டின் மார்க்கு, அதுக்கப்புறம் 20, அதுக்கப்புறம் 20க்கு அப்புறம் 18, இப்படி போயிட்டே இருக்கு. இது ஒரு தொடர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 16, 11, 6 இப்படி போயிட்டே இருக்கு. இது ஒரு தொடர். ஸோ ஃபஸ்ட்டு தொடரில் பார்த்தீங்கன்னா 2 மைனஸ் பண்ணியிருக்கிறாங்க. 20ல் 2 போச்சுன்னா 18. அப்படின்னா அதுக்கு முன்னாடி என்ன நம்பர் இருக்குன்னா 22 இருக்கணும். இந்த கொஸ்டின் மார்க் இடத்துல 22 இருந்தால் தான் அதில் 2 கழிச்சா 20, மறுபடியும் 2 கழிச்சா 18ன்னு போயிட்டே இருக்கும். ரெண்டாவது தொடரில் பார்த்தீங்கன்னா 5 கழிச்சிருக்கிறாங்க. 16ல் 5 போச்சுன்னா 11, 11ல் 5 போச்சுன்னா 6ன்னு போயிட்டே இருக்குது. ஸோ நமக்கு ஃபஸ்ட்டு கொஸ்டின் மார்க் இடத்துல என்ன தான் கேட்குறாங்க. அதனால் ஆன்சர் 22. அடுத்தது, ஒரு குறிப்பிட்ட புள்ளி விவரத்தினுடைய சராசரி 14 மற்றும் திட்ட விலக்கம் 5 எனில் மாறுபாட்டு கெழு என்ன? இது ஆக்சுவலாக புள்ளியிலிருந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கிறாங்க. ஸோ மாறுபாட்டு கெழு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா சிக்மா பை எக்ஸ் பார் இன்ட்டு 100. சிக்மான்றது என்ன அப்படின்னா திட்ட விலக்கம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ திட்ட விலக்கம் 5. அடுத்தது எக்ஸ் பார்ன்றது சராசரி. சராசரி எவ்வளோன்னா 14. ஸோ பெருக்கல் 100. ஸோ 5ஐயும் 100ஐயும் பெருக்குன்னா 500. 500 14 வகுக்குறீங்க. ஸோ 500 14 வகுத்தீங்கன்னா 35.7 வரும். அதான் ஆன்சர். அடுத்தது 53வது கொஸ்டின், ஒரு குறிப்பிட்ட குறியீட்டில் 26 என்பது ஏவை குறிக்கிறது, 25 என்பது பிஐ குறிக்கிறது, பின்வருவனவற்றில் எது நாட்டினுடைய பெயரை குறிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. இப்போ ஏலேருந்து இசட் வரைக்கும் எழுதிக்கோங்க. ஏன்றது 26, பின்றது 25, சி 24, டி 23. இதே போல் இசட் 1. இப்போ அந்த கொடுத்துக்கிற 4 ஆப்ஷன்ஸ்லேயும் அந்த பொசிஷன் ஆஃப் த லெட்டர்ஸ் ரிவர்ஸ் ஆர்டரில் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை எடுத்து ஃபில் பண்ணி பார்க்கணும். அதில் எது நாட்டினுடைய பெயரை குறிக்கிறது. இப்போ இங்கே 4வது ஆப்ஷன் தவறாக இருக்குது. 24, 19, 18, 13, 26. இப்போ 24வது லெட்டர் என்னன்னு பாருங்கள். இதில் 24வது லெட்டர் சி. அடுத்தது 19வது ஹெச், அடுத்து 18வது ஐ, அதுக்கப்புறம் 13வது என், அடுத்து 26வது ஏ. ஸோ அப்போ சிஹெச்ஐஎன்ஏ. அப்புறம் சைனான்ற நாட்டை குறிக்குது. அவ்வளோதான். அடுத்தது, ஒரு சைக்கிள் ரூபாய் 1400க்கு வாங்கப்பட்டு 15% நஷ்டத்திற்கு விற்கப்பட்டது. அப்படியானால் அதனுடைய விற்பனை விலை என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ 15% நஷ்டம். அப்போ 100ல் 15 போச்சுன்னா 85%. ஓகேவா? ஸோ அப்போ 85% எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். 85 பெருக்கல் 1400 டிவைடட் பை 100. இப்போ இந்த 2 சைபருக்கு 2 சைபர் அடிச்சிடலாம். ஸோ 85 பெருக்கல் 14. ஸோ 4 5 20, மீதி 2, 4 8 32, 32 2 34. அடுத்து 1ஆல் பெருக்கும்போது 1 5 5, 1 8 8.
ஸோ கூட்டும் பொழுது 0 9 8 3 11 1190 அதான் வந்து ஆன்சர். இப்போ நீங்கள் வந்து 15% கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் 1400லேருந்து கழிக்கலாம், அது ஒரு மெத்தேடு. நான் வந்து டைரெக்டாக வந்து 85% எவ்வளோ அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்கிறேன், அது ஒரு மெத்தேடு. அடுத்தது மருத்துவர் சிகிச்சை. அப்போ நீதிபதி என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மருத்துவர் வந்து சிகிச்சை அளிக்கிறாரு, அப்போ நீதிபதி வந்து தீர்ப்பு வழங்குவார் இல்லையா, அதனால் தீர்ப்புன்றது தான் வந்து ஆன்சர். அடுத்தது பின்வருவனவற்றுள் வேறுபட்டதை தேர்வு செய்க. LZN HWO FPJ KZM. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பொசிஷன் ஆஃப் த லெட்டரை வச்சு கொஸ்டின்ஸ் கேட்டுருக்குறாங்க. இப்போ ஏற்கனவே பொசிஷன் ஆஃப் த லெட்டர் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு SRT அப்படின்ற ஒரு வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க. E வந்து 5வது எழுத்து, J வந்து 10வது எழுத்து, O வந்து 15வது எழுத்து, T வந்து 20வது எழுத்து, Y வந்து 25வது எழுத்து. சரியா? இப்போ L எத்தனாவது எழுத்து அப்படின்னு சொல்லி பாருங்க. இப்போ ஜேவுக்கு அப்புறம் KL இல்லையா, L வந்து அப்போ 12வது எழுத்து. அடுத்தது Z வந்து எத்தனாவது எழுத்து அப்படின்னா 26வது எழுத்து. N வந்து எத்தனாவது எழுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா MNO, N வந்து 14வது எழுத்து. சரி, இப்போ இங்கே ஃபஸ்ட்டு லெட்டர் வந்து L, தேர்ட் லெட்டர் வந்து N. அதனுடைய பொசிஷன் பற்றி பார்த்தீங்கன்னா 12 14. இந்த 12 14 கூட்டினா நடுவில் இருக்கக்கூடிய 26 வருது. அப்போ 26வது எழுத்து Z. அப்போ நமக்கு லாஜிக் தெரியுது. அதே போல் HWO அப்படின்றத பாருங்கள். H எத்தனாவது எழுத்து, Eக்கு அப்புறம் F G H, அப்போ 8வது எழுத்து. அடுத்து Wன்றது WXY இல்லையா, அப்போ 23வது எழுத்து. அடுத்தது O வந்து 5வது எழுத்து. ஓகேவா? அப்போ இந்த 8ஐயும் 15ஐயும் கூட்டினா 23, நடுவில் இருக்கிற எழுத்தோட பொசிஷன் வந்து கிடைக்குது. அப்போ இதுவும் அந்த லாஜிக் பிரகாரம் ஒத்து வருது. அடுத்தது FPJ. ஸோ F வந்து எத்தனாவது எழுத்து, Eக்கு அப்புறம் F 6வது எழுத்து, PMNOக்கு அடுத்தது P இல்லையா, அப்போ 16வது எழுத்து. அடுத்தது J வந்து எத்தனாவது எழுத்து, 10வது எழுத்து. ஸோ அப்போ 10ஐயும் 6ஐயும் கூட்டினா 16. ஸோ அப்போ இது மூணுமே வந்து லாஜிக் பிரகாரம் ஒத்து வருது. சரி, K வந்து எத்தனாவது எழுத்து அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். லாஸ்ட் ஆப்ஷன் ஜேவுக்கு அப்புறம் KL இல்லையா, K வந்து 11வது எழுத்து. அடுத்து Z வந்து 26வது எழுத்து, M வந்து பார்த்தீங்கன்னா 13வது எழுத்து. அப்போ 13ஐயும் 11ஐயும் கூட்டினா 24 தான் வருது. ஆனால் இங்கே வந்து 26வது எழுத்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்போ இதுதான் வந்து அந்த லாஜிக் பிரகாரம் வரல. அதனால் KZM அப்படின்றது தான் வேறுபட்டது. ஓகேங்களா? அடுத்தது கீழே கொடுக்கப்பட்டுள்ள தேர்வுகளில் பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடுக்கவும். பேஸ்கெட் பால், அப்புறம் சதுரங்கம், கால்பந்து, கைப்பந்து. இதில் இந்த கைப்பந்து, கால்பந்து, பேஸ்கெட் பால் இதெல்லாமே வந்து அவுட்டோர் கேம்ஸு, சதுரங்கம்ன்றது இன்டோர் கேம்ஸு. அதனால் வந்து இதான் வந்து வேறுபட்டது. அடுத்தது முதல் 10 முழு எண்களினுடைய பெருக்குத்தொகை என்ன. முழு எண்கள் வந்து எதில் ஆரம்பிக்கும்னா 0வில் ஆரம்பிக்கும். ஹோல் நம்பர்ஸ் வந்து 0வில் ஆரம்பிக்கும். ஸோ அப்போ 0லேருந்து ஆரம்பித்து 10 நம்பரு. ஓகேவா? ஸோ இது எல்லாத்தையும் பெருக்குனா என்ன வரும்னு கேட்குறாங்க. இதில் 0 வந்ததுனால பெருக்குனால 0 தான் வரும். ஓகேவா? ரைட். ஒரு பகடையை 2 முறை உருட்டும் பொழுது கூடுதல் 10 கிடைப்பதற்கான நிகழ்தகவு என்ன. ஸோ அப்போ இதுக்கு தனியாக வீடியோ இருக்குது, இந்த 2 பகடையை உருட்டுறது. இப்போ எஸ் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்து 36ன்னு போட்டுக்கணும் 2 பகடைகளை உருட்டும் பொழுது. சரி, நமக்கு 2 பகடை உருட்டும் பொழுது கிடைக்கக்கூடிய எண்களினுடைய கூடுதல் 10 வரணும். அப்படின்னா முதல் பகடையில் வந்து 4 வந்து, ரெண்டாவது பகடையில் 6 வரலாம், இது ஒரு ஆப்ஷன். இல்லை முதல் பகடையில் 5 வந்து ரெண்டாவது பகடையில் 5 வரலாம், இது ஒரு ஆப்ஷன். இல்லைனா முதல் பகடையில் 6 வந்து ரெண்டாவது பகடையில் 4 வரலாம், இது ஒரு ஆப்ஷன். ஸோ அப்போ மொத்தம் 3/36 சுருக்குனா 1 3 3 12 3 36, அப்போ 1/12 அதான் வந்து ஆன்சர். ஓகேங்களா? அடுத்தது சரியான முடிவை தேர்ந்தெடுக்கவும். சில குவளைகள்
கரண்டிகளாக உள்ளன. அனைத்து கரண்டிகளும் ஜாடிகளாக உள்ளன அப்படின்னா முடிவு. 1 வந்து எல்லா ஜாடிகளும் குவளைகளாக உள்ளன, சில ஜாடிகள் கரண்டிகளாக உள்ளன. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஜாடிகளும் குவளைகளாக உள்ளன அப்படின்றத சொல்ல முடியாது. ஓகேவா? சரி, அதனால் வந்து முடிவு 2 மட்டும் சரி, அதான் வந்து ஒத்து வருது. சில ஜாடிகள் வந்து கரண்டிகளாக உள்ளன அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? அடுத்தது ரூபாய் 800 ஒரு குறிப்பிட்ட விகித தனி வட்டியில் 3 ஆண்டுகளில் 950 ஆகிறது, 956 ஆகிறது எனில் வட்டி வீதம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. ஸோ அப்போ இதில் வந்து அசல் வந்து பார்த்தீங்கன்னா 800 ரூபா. ஓகேவா? கையில் கிடைக்கக்கூடிய அமௌண்ட் வந்து 956 ரூபா. அப்போ வட்டி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 156 ரூபா. அடுத்தது எத்தனை வருஷம், எண் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஆண்டுகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. சரி, ஆர் வந்து கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ நமக்கு தனி வட்டிக்கான ஃபார்முலா கிடைக்கும். I = PNR by 100 அப்படின்னு நமக்கு தெரியும். இப்போ ஐக்கு பதிலாக 156 போட்டுக்கோங்க. ஸோ பிக்கு பதிலாக 800, எண்ணுக்கு பதிலாக வந்து 3, ஆர் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ டிவைடட் பை 100. ஓகேவா? ஸோ இந்த 2 சைபருக்கு 2 சைபர் அடிச்சிருங்க. ஸோ அப்போ 156 டிவைடட் பை 8 பெருக்கல் 3 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். சரி, இப்போ 3ஆல் அடிச்சிங்க அப்படின்னா 1 3 3, இது வந்து 4 3 12, I 3 5, அதுக்கப்புறம் 2 3 6, 52 பை 8 அப்படின்னு சொல்லி கிடைக்குது. ஸோ இது வந்து 6 8 48, மீதி 4 வரும், 0 சேர்த்தா 40, I 8 40. ஸோ அப்போ 6.5, 6.5ன்றது தான் ஆன்சர். ஓகேங்களா? ரைட். அடுத்தது ஏ என்பது ப்ளஸ்ஸு, பி என்பது மைனஸு, சி என்பது பெருக்கல், இந்த இடத்துல பெருக்கல் வந்து மிஸ் ஆகிருக்கு, சி என்பது பெருக்கல், டி என்பது வகுத்தல் எனில் இதனுடைய மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. இப்போ கொடுத்துருக்கிறதுக்கு வந்து அந்த எழுத்துக்கு பதிலாக அந்த ப்ளஸ்ஸு மைனஸ் பெருக்கல் வகுத்தலை வந்து நாம் ஃபஸ்ட்டு சேஞ்ச் பண்ணலாம். இப்போ 1 டின்றதுக்கு பதிலாக வகுத்தல், 1 வகுத்தல், மறுபடியும் ஒரு 1, சீனா வந்து பெருக்கல் 1. ஓகேவா? ஸோ இது வந்து ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது ஏ கொடுத்துருக்குறாங்க இல்லையா? ஸோ ஏன்றது என்னன்னா ப்ளஸ்ஸு. அடுத்தது 2, சின்றது பெருக்கல், மறுபடியும் ஒரு 2, டின்றது வகுத்தல், மறுபடியும் ஒரு 2. ஓகேவா? மறுபடியும் ஏ கொடுத்துருக்குறாங்க ப்ளஸ்ஸு. அடுத்தது 3, அடுத்தது டின்றது வகுத்தல் 3, சின்றது பெருக்கல் 3. அடுத்தது லாஸ்ட்டாக வந்து பி கொடுத்துருக்குறாங்க, பினா வந்து மைனஸு, ப்ராக்கெட்டில் 4, சீனா பெருக்கல், பெருக்கல் 4, அதுக்கப்புறம் வந்து டினா வந்து வகுத்தல், வகுத்தல் 4. சரி, இப்போ போர்ட் மாஸ் ரூல் படி ஃபஸ்ட்டு வகுத்தில் தான் செய்யணும். 1 1ஆல் வகுத்தா 1 தான், 1 பெருக்குனா 1, அவ்வளோதான், ப்ளஸ். அடுத்தது 2 2ஆல் வகுத்தீங்கன்னா 1, 2 பெருக்குனா 2. அடுத்தது 3 3ஆல் வகுத்தா 1, 1 3ஆல் பெருக்குனா 3. அடுத்தது 4 4ஆல் வகுத்தா 1, 4 பெருக்குனா 4, அப்போ -4. ஸோ அப்போ 3 2 5, 5 1 6, 6ல் 4 போச்சுன்னா 2. ஸோ 2ன்றது தான் வந்து ஆன்சர். ஓகேங்களா? அடுத்தது மீப்போவா காண்க. மீப்போவானா HCF. இப்போ A³ + B³ A³ + B³ இதுக்கு என்ன ஐடென்டிட்டிஸ் அப்படின்னா A + B இன்ட்டு A² -AB + B². இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா A + B² அப்படின்னு இருக்குது. அப்போ A + B² A + B இன்ட்டு A + Bன்னு எழுதலாம். அடுத்தது A² - B², இதை வந்து எப்படி எழுதலாம்? A² - B² வந்து A + B இன்ட்டு A - Bன்னு எழுதலாம். சரி, இப்போ HCF அதாவது வந்து மீப்பெரு பொது வகுத்தி அப்படின்னா என்னென்னா பொதுவாக இருக்கிறது மட்டும் எழுதணும். ஸோ மூணுத்துலேயும் பொதுவாக இருக்கிறது A + B, A + B, A + B இருக்குது. அதனால் A + B தான் வந்து ஆன்சர். சரியா? அடுத்தது 3 என்பது 29உடன் தொடர்புடையது எனில் 6 என்பது எதனுடன் தொடர்புடையது? இப்போ 3ன்றது 29ஆக மாறி இருக்கு. அதாவது 3 வந்து கியூப் பண்ணோம் அப்படின்னா 27,
அது கூட 2 கூட்டினா 29. இந்த லாஜிக் வந்து ஒத்து வரும் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம கண்டுபிடிக்கிறோம். இந்த மாதிரியான கொஸ்டின்ஸுக்கெல்லாம் வந்து ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ஒரு லாஜிக். ஓகேங்களா? ஜென்ரல் ரூல்லாம் கிடையாது. சரி, அப்போ 6 என்பது எதனுடன் தொடர்புடையது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 கியூப் கண்டுபிடிக்கணும். 6 கியூப் கண்டுபிடிச்சி அது கூட வந்து 2 வந்து கூட்டணும். ஸோ 6 கியூப்ன்றது 6 வந்து 3 முறை பெருக்கணும். 6 பெருக்கல் 6 36, 36 6ஆல் பெருக்கணும் 216. ஸோ அது கூட 2 கூட்டினீங்க அப்படின்னா 218 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஓகேவா? அடுத்தது, விமல் மற்றும் கமல் ஆகியோரின் வயதுகளுக்கிடையே 6 ஆண்டு இடைவெளி உள்ளது மற்றும் விகிதம் 3:5 உள்ளது எனில் அவர்களுடைய வயதின் கூட்டுத்தொகை என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ இங்கே வித்தியாசம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3க்கு 5க்கும் உள்ள வித்தியாசம் வந்து 2. ஓகேவா? அதாவது ஃபஸ்ட்டு வந்து 3xன்னு எடுத்துக்கோங்க. ஸோ 5xன்னு எடுத்துக்கோங்க. வித்தியாசம் வந்து 2x. இதுதான் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்கன்னா 6ன்னு கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? கொஸ்டினில் வந்து விமல் மற்றும் கமல் ஆகியோரின் வயதுகளுக்கிடையே 6 ஆண்டு இடைவெளி உள்ளது. ஸோ அப்போ வித்தியாசம் வந்து 6 இல்லையா? அப்போ 2x = 6 அப்படின்னா x = 3 அப்படின்னு சொல்லி கிடைக்குது. சரி, இப்போ 2 பேருடைய கூடுதல் கேட்குறாங்க. கூட்டினா என்ன வருது? 8x. அப்போ 8 பெருக்கல் x எவ்வளோ? 3. 8 3 எவ்வளோ? 24. ஸோ அப்போ அதான் வந்து ஆன்சர். ஓகேவா? அடுத்தது, சுருக்குக √7 + 3√5 × 7 - 3√5. இப்போ ஆக்சுவலாக வந்து a + b × a - b = a² - b². ஸோ இது வந்து முற்றொருமை. இப்போ வந்து ஏக்கு பதிலாக 7 இருக்குது. ஓகேவா? 7 + 3√5. இன்னொன்று வந்து 7 - 3√5. அப்போ ஏக்கு பதிலாக 7 இருக்குது, பிக்கு பதிலாக 3√5 இருக்குது. அப்போ a² எவ்வளோ? 7² எவ்வளோ? 49 மைனஸ் இந்த 3√5 இருக்கு இல்லையா? இதை ஸ்கொயர் பண்ணுறோம். ஸோ இதை ஸ்கொயர் பண்ணால் 3 ஸ்கொயர் பண்ணால் 9, √5 ஸ்கொயர் பண்ணால் √5 × √5னா வெறும் 5 தான் அர்த்தம். ஸோ அப்போ 9 5 45ன்னு அர்த்தம். ஸோ அப்போ 49ல் 45 போச்சுன்னா 4ன்னு சொல்லி கிடைக்குது. ஆனால் நமக்கு வந்து வெளியில் வந்து ரூட் இருக்குது இல்லையா? அப்போ ரூட்டுக்குள்ளே நம்ம கண்டுபிடிச்ச 4. ஸோ √4 எவ்வளோ? 2. ஸோ 2 தான் வந்து ஆன்சர். அடுத்தது, எஸ் என்கிற முனையில் துவங்கி மகேஷ் 25 மீட்டர் தெற்கு நோக்கி நடந்தார். இப்போ திசைகள் சார்ந்த கணக்குகளுக்கு வந்து ஒரு டயக்ராம் போடணும். ஸோ இது வந்து நார்த்து, இது வந்து ஈஸ்ட்டு, இது வந்து சவுத்து, இது வந்து வெஸ்ட்டு. ஓகேவா? அப்போ தெற்கு நோக்கி அப்படின்னும் போது இப்படி போகிறார். ஓகேவா? இதான் வந்து எஸ் என்ற முனையிலிருந்து ஆரம்பித்து மகேஷ் வந்து 25 மீட்டர் தெற்கு நோக்கி நடந்தார். அப்போ 25 தெற்கு நோக்கி. சரி, அடுத்தது இடதுபுறம் திரும்பி 50 மீட்டர் நடந்தார். இடதுபுறம்னா கடிகார முள்ளுக்கு எதிர் திசை. ஓகேவா? ஸோ கடிகார முள்ளுக்கு எதிர் திசை அப்படின்னும் போது இப்படி திரும்புகிறார். ஓகேவா? இது வந்து 50. சரியா? இல்லை உங்களுக்கு டயக்ராம் வந்து கொஞ்சம் தள்ளி போட்டுக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து தெற்கு நோக்கி. ஓகேவா? இது வந்து எஸ் என்ற புள்ளியிலிருந்து இது 25. அடுத்து இடதுபுறம் 50. ஓகேவா? சரி, அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா மறுபடியும் இடதுபுறம் திரும்பி 25 மீட்டர். அப்போ மறுபடியும் இடதுபுறம்னா கடிகார முள்ளுக்கு எதிர் திசை தான். அப்போ மறுபடியும் ஒரு 25. அடுத்தது மறுபடியும் இடதுபுறம் திரும்பி 60 மீட்டர் நடந்து டி என்ற முனையை அடைந்தார். மறுபடியும் இடதுபுறம் அப்படின்னும் போது கடிகார முள்ளுக்கு எதிர் திசை தான். ஓகேவா? சரி, இப்போ இங்கே இதிலிருந்து இது வரைக்கும் 50 தான். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஒரு 10 தள்ளி போகிறார், இங்கே வராரு. ஓகேவா? இதான் வந்து டி என்ற முனை. ஓகேவா? ஸோ இது வந்து எஸ்ஸு, இது வந்து டி. ஸோ கொஸ்டின் என்ன கேட்குறாங்க அப்படின்னா எஸ் முனையிலிருந்து மகேஷ் எவ்வளவு தூரம் மற்றும் எந்த திசையில் இருக்கிறார். இப்போ எந்த திசையில் இருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேற்கு நோக்கி போகிறார். அதனால் திசை வந்து மேற்கு. இதுக்குள்ள தூரம் எவ்வளோன்னா மொத்தம் வந்து 60 இல்லையா? இதிலிருந்து ஆரம்பித்து இது வரைக்கும் வந்து 60. இது ஏற்கனவே நமக்கு 50ன்னு தெரியும். அப்போ மீதி இருக்குது எவ்வளோ? 10. அப்போ எஸ்ஸுக்கும் டீக்கு உள்ள தூரம் வந்து 10. அவர் வந்து மேற்கு நோக்கி போயிட்டுருக்கிறார். அதான் வந்து ஆன்சர்.
அடுத்தது ஒரு சக்கரத்தினுடைய விட்டம் 1.4 மீட்டர் 22 கிலோமீட்டர் பயணிப்பதற்கு அது எத்தனை முறை சுழல வேண்டும்? இப்போ இங்கே சக்கரத்தினுடைய ஷேப் வந்து வட்டம். அப்போ வந்து ஒரு முறை சுற்றணும் அப்படின்னா ஒரு சுற்றளவு வந்து கண்டுபிடிக்கணும். சரி, வட்டத்தினுடைய சுற்றளவுக்கு வந்து ஃபார்முலா வந்து பை டி அப்படின்னு ஒன்று சொல்லலாம். அதாவது விட்டம் கொடுத்தாங்கன்னா பை டி, ஆர் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா 2πr. ஓகேவா? இப்போ இந்த இடத்துல வந்து விட்டம் தான் கொடுத்துட்டாங்க, அதனால் பை டி வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? சரி, இப்போ இது வந்து மீட்டரில் கொடுத்துருக்குறாங்க, இது வந்து கிலோமீட்டரில் கேட்குறாங்க. சரி, அதை அதுக்கப்புறம் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து மீட்டர்ன்றதை யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ அப்போ ஒரு சுற்றளவு கண்டுபிடிப்போம். ஸோ இதை நான் கொஞ்சம் எரேஸ் பண்ணிடுறேன். ஸோ ஹிண்ட்ஸ் எடுக்கிறவங்க வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஹிண்ட்ஸ் எடுத்துக்கோங்க. இப்போ வட்டத்தினுடைய சுற்றளவு வந்து பை டி. ஓகேவா? சரி, பையோட வேல்யூ 22/7. டி வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1.4 மீட்டர்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்போ 1.4 மீட்டர். சரி, அப்போ இது அடிக்கும் பொழுது 0.2ன்னு வரும். ஓகேவா? ஸோ அப்போ 22 0.2 பெருக்குன்னா 4.4 மீட்டர் அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இது வந்து சுற்றளவு. அப்போ ஒரு முறை சுற்றிச்சு அப்படின்னா இவ்வளோ மீட்டர் வந்து பயணம் செய்யுதுன்னு அர்த்தம். ஸோ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா 22 கிலோமீட்டர்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ அப்போ 22 இன்ட்டு இதை வந்து மீட்டராக மாற்றிக்கலாம். ஓகேவா? ஒரு கிலோமீட்டருக்கு வந்து 1000 மீட்டர். ஸோ அப்போ 1000 டிவைடட் பை கீழே வந்து 4.4. ஓகேவா? சரி, இப்போ இந்த மேலேயும் 10ஆல் பெருக்கி கீழையும் 10ஆல் பெருக்கிக்கிறேன். ஏன்னா இந்த 4.4 வந்து நான் 44ன்னு மாற்றுறதுக்காக. ஸோ அப்போ 22 பெருக்கல் 1000 பெருக்கல் ஒரு 10ஆல் பெருக்கிக்கிறேன். கீழே வந்தால் 10ஆல் பெருக்கினா 44ன்னு ஆகிடும். சரி, ஓர் 22 22, ஈர் 22 44, ஓர் 2 2 10. ஸோ அப்போ 5 பெருக்கல் 1000 5000. ஸோ அப்போ 5000 சுற்றுகள் வந்து அது சுற்றுது. ஓகேங்களா? அவ்வளோதான். அடுத்தது 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸட்ரா ப்ளஸ் 10 ஸ்கொயரினுடைய மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கு வந்து ஃபார்முலா பிரகாரம் போடணும் அப்படின்னா n இன்ட்டு n + 1 இன்ட்டு 2n + 1/6. ஓகேவா? n-க்கு பதிலாக 10ன்னு போடுங்க. ஸோ அப்போ 10 பெருக்கல் 10 + 1 11. அடுத்தது 2n + 1 இல்லையா? ஈர் 10 20, 20 கூட 1 கூட்டினா 21 டிவைடட் பை 6. இப்போ இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணலாம். ஈர் 3 6, இது வந்து 7 3 21, ஓர் 2 2, ஐ 2 10. ஸோ அப்போ 55 பெருக்கல் 7 அப்படின்னு சொல்லி கிடைக்குது. ஸோ 55 7ஆல் பெருக்குனா 385. அவ்வளோதான் ஆன்சர். சரியா? சரி, ஃபார்முலாலாம் தெரியல அப்படின்னா மேனுவலாக போட்டுக்க வேண்டியதான். 1 ஸ்கொயர் வந்து 1, 2 ஸ்கொயர் வந்து 4, 3 ஸ்கொயர் வந்து 9, 4 ஸ்கொயர் வந்து 16, 5 ஸ்கொயர் வந்து 65, அடுத்து 6 ஸ்கொயர் வந்து 36, 7 ஸ்கொயர் வந்து 49, அடுத்தது 8 ஸ்கொயர் வந்து 64, 9 ஸ்கொயர் வந்து 81, 10 ஸ்கொயர் வந்து 100. ஸோ இதெல்லாத்தையும் கூட்டிக்க வேண்டியதான். ஓகேவா? 1 4 5 14 20 25 31 40 44 45, மீதி 4 4 1 5 7 10 14 20 28, மீதி 2 1 3 385. அவ்வளோதான். சரியா? அடுத்தது பின்வரும் தொடரில் தவறான எண்ணை தேர்ந்தெடுக்கவும். 133 119 107 91 77. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பகா எண்களுடைய லிஸ்ட் வந்து கொடுத்துருக்குறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 133 இருக்கா பாருங்கள். இதில் வந்து 133 இல்லை. சரியா? அடுத்தது 119 இருக்கா பாருங்கள். 119 கிடையாது. அடுத்தது 107 இருக்கா பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா 107 இருக்குது. அப்போ 107ன்றது பகா எண். சரியா? அடுத்தது 91 77 இருக்கா பாருங்கள். ஸோ 91 இல்லை, 91 இல்லை, 77 கிடையாது. அப்போ 107ன்றது பகா எண், மீதியெல்லாம் வந்து பகு எண். அதனால் இதான் வந்து மாறுபட்டது அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது 71வது கொஸ்டின். 138.019 ப்ளஸ் 341.1
981 மைனஸ் 146.395 ஈக்குவல் டு 133.605 ப்ளஸ் ஏ என்றால் ஏவினுடைய மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இது ரெண்டும் ப்ளஸில் இருக்குது. ஸோ அப்போ அதை கூட்டிக்கலாம். ஸோ 138.019 அது கூட 341.981. ஸோ ரெண்டுத்தையும் கூட்டிக்கலாம். ரெண்டுத்தையும் கூட்டினா 9 1 10, 8 1 9, இது ஒரு 9, 8 1 9, 3 4 7, 4 3 1 4. ஸோ 479.990 இருக்குது. அடுத்தது இந்த 133.605 வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வரும்போது மைனஸ் ஆகிடும். ஸோ ஏற்கனவே வந்து 146.395 அது மைனஸில் இருக்குது. இந்த 133.605 இதுவும் மைனஸில் இருக்குது. ஸோ அப்போ இது ரெண்டுத்தையும் கூட்டிக்கலாம். ஸோ 5 5 10, 5 5 10 மீதி 1, 9 1 10 மீதி 1, 6 3 9, 9 1 10 மீதி 1, 6 3 9, 9 1 10 மீதி 1, 4 3 7 1 8, அடுத்தது 2. ஓகேவா? ஆறு 3 9 10 8 2 280 அப்படின்னு சொல்லி கிடைக்குது. இப்போ இந்த 479. 9 1 10 இந்த இடத்துல வந்து கூட்டும் பொழுது மிஸ்டேக் பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 9 1 10 மீதி 1, 8 1 9, 9 1 10 மீதி 1, 9 1 10 மீதி 1, 8 1 9 1 10 மீதி 1, 3 4 7, 7 1 8, அடுத்தது 4. ஸோ 480 அப்படின்னு சொல்லி கிடைக்குது. ஓகேவா? ஸோ இங்கே கூட்டும் பொழுது மிஸ்டேக் ஆகிருக்கு. இதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. சரி, இப்போ இது ரெண்டும் வந்து மைனஸில் இருந்தது, அதனால் கூட்டி மைனஸில் போட்டுக்கிறோம். இப்போ 480 280 கழிக்கிறோம் அப்படின்னா மீதி வந்து 200. அதான் வந்து ஆன்சர். சரியா? அடுத்தது 72வது கொஸ்டின். ஒரு குறிப்பிட்ட சங்கேத மொழியில் ACEG என்பது 16 எனவும் DFGH என்பது 25 எனவும் குறிப்பிடப்பட்டால் HIKM என்பது என்ன? இப்போ ACEG என்பது 16 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? ACEG இது வந்து 16ன்னு கொடுத்துருக்குறாங்க. இப்போ பொசிஷன் ஆஃப் த லெட்டர் பார்க்கும்பொழுது A வந்து முதல் லெட்டர், C வந்து 3வது லெட்டர், E வந்து 5வது லெட்டர். Eக்கு அப்புறம் FG இல்லையா? அப்போ இது 7வது லெட்டர், G வந்து 7வது லெட்டர். ஸோ எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா 7 5 12, 12 3 5, 5 1 16 அப்படின்னு சொல்லி கிடைக்குது. ஸோ அப்போ பொசிஷன் ஆஃப் த லெட்டர் போட்டு கூட்டியிருக்கிறாங்க. அப்போ HIKM HIKM. ஓகேவா? ஸோ H வந்து எத்தனாவது எழுத்து? G வந்து 7வது எழுத்து அப்படின்னா H வந்து 8வது எழுத்து. அடுத்தது I வந்து 9வது எழுத்து. அடுத்தது K வந்து 11வது எழுத்து. M வந்து 13வது எழுத்து. ஸோ எல்லாத்தையும் கூட்டுறீங்க அப்படின்னா 8 9 17, 18, 18 3 21, மீதி 2, 2 2 4. ஸோ 41. ஸோ அப்போ 41 தான் வந்து ஆன்சர். ஒரு செவ்வகத்தினுடைய நீளம் அதன் அகலத்தை விட 2 சென்டிமீட்டர் அதிகம். செவ்வகத்தினுடைய பரப்பு 80 சென்டிமீட்டர் எனில் அதன் நீள அகலங்கள் யாவை? இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின். கொடுத்துக்கிற ரெண்டுத்தையும் பெருக்குனா எது 80 வருதுன்னு பாருங்க. இது 6 4 பெருக்குனா 24. ஸோ 12 10 பெருக்குனா 120, 8 6 பெருக்குனா 48. அப்போ இதெல்லாம் கிடையாது. ஸோ 10 8 பெருக்குனா தான் 80. அதே சமயத்தில் ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசம் வந்து 2. அதனால் வந்து இதான் வந்து ஆன்சர். அடுத்தது 74வது கொஸ்டின், 74வது கொஸ்டின். 10 பெருக்கல் 10 பெருக்கல் 10 பெருக்கல் கிடையாது, கமா 10 கமா 10 கமா 10 கமா 10 கமா 10 இதனுடைய விளக்க வர்க்க சராசரி என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ எல்லாமே ஒரே நம்பராக இருக்கிறதுனால விளக்க வர்க்க சராசரி வந்து 0. இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, அவ்வளோதான். ஓகேவா? அடுத்தது பின்வரும் படத்தில் உள்ள
சதுரங்களினுடைய எண்ணிக்கையை காண்க. இது ஆக்சுவலாக வந்து கவுண்டிங் ஆஃப் ஃபிகர்ஸ் அப்படின்ற தலைப்பில் வந்து வரும். இப்போ இதில் வந்து எத்தனை சதுரங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஆன்சர் வந்து 27ன்னு கொடுத்துருக்குறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து பாருங்களேன், உள்ளே இருக்கக்கூடிய பார்ட்டை மட்டும் தனியாக வரைஞ்சி காட்டுறேன் நான். ஸோ இந்த மாதிரி இருக்குது. ஓகேவா? அப்போ இது வந்து ரோவில் வந்து 3 இருக்குது, காலத்தில் வந்து 3 இருக்குது. ஓகேவா? ரோன்றது இப்படி 1 2 3, காலம்ன்றது இப்படி 1 2 3. ஓகேவா? ஸோ அப்போ இதுக்கு வந்து இதில் எத்தனை சதுரங்கள் இருக்குது அப்படின்னா 1 ஸ்கொயரு 2 ஸ்கொயரு ப்ளஸ் 3 ஸ்கொயர். ஓகேவா? அப்போ 1 ஸ்கொயர் வந்து 1, 2 ஸ்கொயர் வந்து 4, 3 ஸ்கொயர் வந்து 9. அப்போ இதில் எத்தனை இருக்குது அப்படின்னா 14 சதுரங்கள் இருக்குது. அப்போ உள்ள இருக்கிறதுல 14 சதுரங்கள் இருக்குது. சரியா? சரி, அடுத்தது வெளியில் இருக்கிறது பாருங்கள். இந்த வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு 1, இது ஒரு 2, இது ஒரு 3, இது ஒரு 4. ஓகேவா? இந்த உள்ள இருக்கிறத ஒட்டினபடி இருக்கிறது ஒரு 4 இருக்குது. ஓகேவா? அப்போ 14 4 18. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்டரில் இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் ஒரு 4 இருக்குது. ஸோ அவுட்டரில் வந்து இப்படி இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 4, தனியாக பார்த்தீங்கன்னா 4, மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு 1, ஆக மொத்தம் 5 இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ 14 4 18. ஸோ 18 5 23 ஆன்சர் வருது. சரி, இது தவிர இல்லாமல் வேறு ஏதாவது சதுரங்கள் இருக்கா அப்படின்னு சொல்லி பாருங்கள். ரைட், அப்போ ஆன்சர் வந்து 23 தான் வருது. இதை ஒரு தடவை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. சரியா? இந்த டயக்ராமில் ஏதாவது கோடு வந்து ஏதாவது மிஸ் ஆகிருக்கலாம். அடுத்தது, கீழே கொடுக்கப்பட்டவைகளில் லீப் வருடம் அல்லாதது எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ நூற்றாண்டுகளாக இருந்தால் 400ஆல் வகுப்படணும். இதில் எல்லாமே வந்து நூற்றாண்டுகள் தான். நூற்றாண்டுகள்னால் 100னுடைய மடங்குகள் 1600, 2000, 2400, 1700. சரி, 400ஆல் வகுப்படுதான்னு பார்க்கணும். இப்போ 1600 அப்படின்னும் போது அது 400ஆல் வகுப்படுது. ஓகேவா? 2 சைபருக்கு 2 சைபர் அடிச்சுலாம் 16 4ஆல் வகுத்தா 4 வருது. அதே போல் 2000ன்றதும் 400ஆல் வகுப்படுது. ஓகேவா? 5 டைம்ஸு. அதே போல் 2400 அதுவும் 400ஆல் வகுப்படுது. ஓகேவா? 6 தடவை வரும். ஆனால் 1700ன்றது 400ஆல் வகுப்படாது. அப்போ அதுதான் வந்து ஆன்சர். ஓகேவா? நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, சாதாரண ஆண்டாக இருந்தால் 4ஆல் வகுப்படணும், நூற்றாண்டுகளாக இருந்தால் 400ல் வகுப்படணும் லீப் ஆண்டு கண்டுபிடிக்கிறதுக்கு. அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது, அருணினுடைய சம்பளம் அர்ஜுனினுடைய சம்பளத்தை விட 25% அதிகம் எனில் அர்ஜுனினுடைய சம்பளம் அருணினுடைய சம்பளத்தை விட எவ்வளவு குறைவு? சரிங்க, ஃபஸ்ட்டு அதிகம் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இது என்ன செய்யணும் அப்படின்னா 100R டிவைடட் பை 100 + R, இதான் வந்து மெத்தேடு. ஓகேவா? ஸோ அப்போ 100 × R வந்து 25ன்னு கொடுத்துருக்குறாங்க சதவீதம், டிவைடட் பை 100 கூட 25 கூட்டினா 125. ஸோ அப்போ ஒரு 25 25, 25 125, 100 5ஆல் வகுத்தீங்கன்னா 20. ஸோ அப்போ 20% குறைவு. அவ்வளோதான். சரியா? அடுத்தது, ஒரு ரகசிய மொழியில் JAM என்பது கொஸ்டின் மார்க்கு ஸ்டாரு ப்ளஸ்ஸு, ஹால்ட் என்பது ஆஷ் சிம்பல் ஸ்டார் சிம்பல் மைனஸு டாலர் என்றும் கொண்டால் தாஜ்மஹால் என்பது எதை குறிக்கும்? சரி, தாஜ்மஹாலில் வந்து ஃபஸ்ட்டு வந்து டி. ஸோ டீன்றது எதை குறிக்குது? டாலரை குறிக்குது. அதனால் ஃபஸ்ட்டு வந்து டாலர். அடுத்தது ஏன்றது எது? ஸ்டாரு இல்லையா? அப்போ ஸ்டார். அடுத்தது ஜேன்றது என்னது? கொஸ்டின் மார்க்கு. ஓகேவா? அடுத்தது எம்ன்றது என்னது? ப்ளஸ்ஸு. அடுத்தது ஏன்றது என்னது? ஏன்றது மறுபடியும் ஸ்டார் தான். ஏன்றது மறுபடியும் ஸ்டாரு. அதுக்கப்புறம் ஹெச்ன்றது ஆஷ் சிம்பல். ஓகேவா? அடுத்து மறுபடியும் ஏன்றது என்னது? ஏன்றது ஸ்டாரு. எல்ன்றது 3வது எழுத்து. இங்கே 3வது எழுத்து வந்து மைனஸு. அப்போ இதான் வந்து ஆன்சர். ஃபஸ்ட்டு ஆப்ஷன் தான் ஆன்சர்.
அடுத்தது விடுபட்ட எண்ணை காண்க. இது வந்து நம்பர் மேட்ரிக்ஸ் தலைப்பில் வரும். இப்போ இந்த 10ஐயும் 36ஐயும் கூட்டினா 46, வர கூட 4 கூட்டினா 50ன்னு வருது. அதே போல் லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 16ஐயும் 9ஐயும் கூட்டினா 25, அந்த 25 கூட 4 கூட்டினா 29. அப்போ ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா 6ஐயும் 4ஐயும் கூட்டி அது கூட ஒரு 4 கூட்டணும். 6 4 10, 10 4 14. அப்போ 14 தான் வந்து ஆன்சர். அடுத்தது வாணியிடம் சில 2 ரூபாய் நாணயங்கள் மற்றும் 5 ரூபாய் நாணயங்கள் உள்ளன. நாணயங்களினுடைய மொத்த எண்ணிக்கை 15 அப்படின்னா மொத்த மதிப்பு 51 ரூபாய் அப்படின்னா 5 ரூபாய் நாணயங்களின் எண்ணிக்கையை காண்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இது ஆப்ஷனில் இருந்து போகிறது ஈஸி. ஓகேவா? ஸோ ஒன்று வந்து ஆன்சர் வந்து 5 ரூபாய் காயின் இல்லையா? ஸோ 5 ரூபாய் காயின் வந்து ஒன்று 8ஆக இருக்கணும் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், ரெண்டாவது ஆப்ஷன் 7ஆக இருக்கணும், மூணாவது ஆப்ஷன் 9ஆக இருக்கணும், இல்லை 6ஆக இருக்கணும். சரி, 2 ரூபாய் காயின் எத்தனை இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். ரெண்டுத்தையும் கூட்டினா 15ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்போ 5 ரூபாய் காயின் 8 இருந்துச்சுன்னா 2 ரூபாய் காயின் எத்தனை இருக்கும்? 7 இருக்கும். இல்லை 5 ரூபாய் காயின் 7ஆக இருந்தால் 2 ரூபாய் காயின் வந்து 8 இருக்கும். இது வந்து 5 ரூபாய் காயின் 9ஆக இருந்தால் 2 ரூபாய் காயின் வந்து 6 இருக்கும். இது 6ஆக இருந்தால் 9 இருக்கும். அவ்வளோதான் ஆப்ஷன். சரி, இப்போ மதிப்பு பாருங்கள். இது எவ்வளோ? 8 காயின் இருக்கு இல்லையா? 8 5 எவ்வளோ? இப்போ இந்த ஃபஸ்ட்டு ஆப்ஷனில் 8ஐயும் 5ஐயும் பெருக்கினா எவ்வளோ? 40 ரூபாய். 7ஐயும் 2ஐயும் பெருக்கினா எவ்வளோ? 14 ரூபாய். ஸோ அப்போ எவ்வளோ வருது? 54 ரூபாய் வருது. ஆனால் நமக்கு 51 ரூபாய் தான் வரணும். ஸோ அப்போ இந்த ஆப்ஷன் கிடையாது. அடுத்து செகண்ட் ஆப்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா 7ஐயும் 5ஐயும் பெருக்கினா 35, 8ஐயும் 2ஐயும் பெருக்கினா 16, 35 16 51. ஸோ அப்போ இந்த ஆப்ஷன் தான் ஒத்து வருது. ஸோ அப்போ 7 தான் வந்து 5 ரூபாய் காயினோட எண்ணிக்கை. 2 ரூபாய் காயினோட எண்ணிக்கை எத்தனைனா 8. அவ்வளோதான் ஆன்சர். ஓகேங்களா? ரைட். இப்போ இந்த மாதிரி தேர்வு 10ல் இருந்த கணிதம் மற்றும் உளவியல் பகுதிகளுக்கான விடைகளை வந்து இந்த வீடியோவில் பார்த்துருக்குறோம். உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா இங்கே குறிப்பிட்டிருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர் 8015118094க்கு தகவல் கொடுங்க. உங்களுக்கு தேவையான தகவல்களும் குறிப்புகளும் அனுப்பி வைக்கப்படும். எங்கள் சேனலோடு இணைந்திருங்கள். ஆப்டிடியூட் மற்றும் மேக்ஸ் முழுமையான பாடத்தொகுப்பு வீடியோவாக கிடைக்கும். நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.